சந்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய டெக்னிக்கல் ட்ரேடர் சேனல். நான் உங்கள் கார்த்திக். ஃபஸ்ட்டு நிஃப்டி 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை ட்ரா பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பிளாக் கலரில் மார்க் பண்ணிப்போம். செகண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்டு சப்போர்ட் எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை நம்ம ப்ளூ கலரில் மார்க் பண்ணிப்போம். ஓகே, நாளைக்கு நிஃப்டியோடைய லெவல்ஸ் இது தான். நாளைக்கு மார்க்கெட்டு கேப் அப்போ கேப் டவுனோ, அதாவது கேப் அப் கேப் டவுன் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எந்த பாயிண்ட்லேருந்து சொல்கிறேங்கிறத நோட் பண்ணிடுறேன். இங்கேருந்து இப்படி போனால் மட்டும்தான் மேலே போகும். அதே மாதிரி இதை தாண்டி கீழே ஓப்பன் ஆனால் இப்படியும் போகலாம் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் எங்கேனாலும் ஓப்பன் ஆகட்டும். நம்ம எடுத்திருக்க லெவல் இப்போ இன்றைக்கி என்னென்ன லெவல் எடுத்திருக்கோம் அப்படின்னா நாளைக்கு எந்தெந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 26,235.80 புட் ஆப்ஷன், அதாவது 26,250 பிஇ பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து கால் சைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,200, அதே மாதிரி 26,150, 26,100 இந்த நாளையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, இந்த நாள்லையுமே எப்படி ரிஸ்க் ரிவார்டு வச்சு எடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துருவோம். நீங்கள் லாங் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இதாக இருக்கணும். ஓகேவா? நான் போட்டிருக்க பாயிண்ட் புரிஞ்சா? இல்லை இதையும் தாண்டி போகுதுன்னா செகண்ட் டார்கெட்டாக இதாக இருக்கலாம், தேர்ட் டார்கெட்டாக இதாக இருக்கலாம். ஓகேவா? சரி, இது நான் லாங் சைடு சொன்னது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கூட மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். இப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்கும். அடுத்து செகண்ட் டார்கெட்டாக இதாக இருக்கும். இவ்வளவு தான். இல்லை மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எதாக இருக்கும் அப்படின்னா இதாக இருக்கும் உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேவா? இல்லை மார்க்கெட் நாளைக்கு புட் சைடு போகுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் எதாக இருக்கும் அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.